ஓடி ஒளிந்து பின் வாங்குது பாகிஸ்தான், மறக்க முடியாத மரணடியை கொடுத்துட்டு இருக்குது இந்தியா. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வரலாற்று ஹிஸ்டரியிலேயே வேற லெவல்ல இடம் பிடிச்சிட்டு இருக்கு. அந்த வகையில இப்ப நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அது ரொம்ப டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணவும் விரும்பல. நம்மளுடைய இந்தியர்களை 26 பேரை சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க. மத ரீதியா நீ ஹிந்துவா முஸ்லிமான்னு கேட்டு அவங்களை சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க தீவிரவாதிகள். சோ பாகிஸ்தானியர்கள் மேல போர் தொடுக்கணும் அப்படிங்கறதுல மோடி பயங்கரமான ஒரு கோவத்துல இருக்காரு. அவர் நிறைய விஷயங்களை பண்ணாரு. அவங்க எதுக்கும் பயப்படுற மாதிரி இல்ல. பட் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து சிந்து நதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதை நான் அப்படியே பிரேக் டவுன் பண்றேன். இனிமே இந்த ஒப்பந்தம் கேன்சல் பண்ணப்படுது. இதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி கிடையாது, இந்தியாவில இருந்து உங்களுக்கு வராது அப்படிங்கறத திட்டவட்டமா தெளிவா மோடி அவர்கள் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சமா சீண்டி விடுற மாதிரி ஆகுது. அப்பதான் அவங்களோட தப்பா உணர்றாங்களா அப்படின்னும் தெரியல. நாங்க தப்பே பண்ணல, நீங்க எப்படி எங்க மேல பழி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 கோவமா பாகிஸ்தானியர்கள் ஒரு பக்கம் குரல் கொடுத்துட்டு இருந்தாலும் லஷ்கர் இ தொய்பா அப்படிங்கிற இந்த ஒரு இயக்கம் பொறுப்பும் ஏத்துக்கிட்டாங்க. ஃபைனலி நான் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அப்புறம் நாங்களே ஏத்திக்கல, எங்களோட விஷயங்கள் யாரோ ஹேக் பண்ணி வேற மாதிரி போட்டாங்க, நாங்களாம் அக்செப்ட் பண்ணலங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க தான் அப்படிங்கிறது நம்மளுக்கும் தெரியும். அவங்களுடைய அமைப்பை சார்ந்த இன்னொரு இயக்கம் தான் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிருக்காங்க. பாகிஸ்தானுடைய அறிவுக்கு எட்டாத அளவுக்கு இதெல்லாம் நடந்திருக்காது, அவங்களுக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிறதுமே தெளிவுபடுத்திருந்தாங்க. சோ அந்த வகையில நாளுக்கு நாள் இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்படியே டிராஜடியா போயிட்டு இருக்கிற நேரத்துல ராணுவ வீரர்கள் எப்போதும் முப்படை தளபதிகள் தெளிவா பயங்கர பிளான்டா எப்பவுமே ரெடியா இருக்கணும் அப்படிங்கறது மோடி அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதுவும் இல்லாம மோடி இன்னொரு விஷயம் ரொம்ப தெளிவா அழுத்தமா சொன்ன விஷயம் என்ன, அவர் ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது பீகார்ல. அங்க அவர் தெளிவா சொல்றாரு மோடி அவர்கள், தப்பு பண்ணவங்களை கண்டிப்பா நாங்க தண்டிக்காம விடவே மாட்டோம். இங்க நீங்க இந்தியாவுக்கு பண்ண இந்த துரோகத்தை நாங்க மன்னிக்கவும் மாட்டோம். உங்களுக்கு கண்டிப்பா அடி இருக்கு, நீங்க எந்த மூலையில இருந்தீங்கனாலும் உங்களை தேடி நாங்க கொடுக்க வேண்டிய தண்டனையை நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா பயங்கர ஃபயரோட பேசியிருந்தாரு. அண்ட் வி நோ, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் மோடி அவர்கள் இந்தியாவுக்காக தேசப்பற்று எந்த அளவுக்கு நிறைந்தவர் அப்படிங்கிறது தெரியும். சோ இந்தியாவுக்காக கண்டிப்பா சப்போர்ட் கொடுப்பாரு, குரல் கொடுப்பாருன்னு தெரியும். பட் இந்த அளவுக்கு ஒரு பீக்கா இத்தனை வருஷம் ஒப்பந்தத்தையுமே கேன்சல் பண்ணி இப்ப வேற ஒரு நதியை திறந்து அங்க ஃபுல்லாவே வெள்ளக்காடா மாறி இருக்கு. இந்த மாதிரி பல இஷ்யூஸ் அவங்களுக்கு இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த பாகிஸ்தானுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. அவங்களுக்கு எப்படி இருக்கு இப்போதைய மூமெண்ட், இங்க என்னடா அது, இப்போ இப்படி எல்லாம் நம்ம மாட்டிக்கிட்டோமே, இப்ப நம்ம என்ன பண்றது, தண்ணி கொடுக்கல, நம்ம தஞ்சம் அடையலாம், போய் யாருக்கிட்டயாவது நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு UAE கிட்ட போய் கேக்குறாங்க, இந்தியா கூட பேசுங்கன்னு. அவங்க முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிற இந்த நேரத்துல இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, ஸ்ரீநகருக்கு போறாரு. நேர்லயே இந்த விஷயம் எல்லாத்தையுமே பாக்குறாரு. அதிகாரிகள் கூட எல்லாத்தையுமே ஆய்வு பண்றாரு. அண்ட் ஒரு பெரிய மீட்டிங்கை பிக்ஸ் பண்றாரு. இந்த மீட்டிங்ல இதெல்லாம் நம்ம பண்ணணும், இந்த முப்படை வீரர்களை வச்சு நம்ம இன்னும் அட்டாக்ஷன் எல்லாமே நல்லபடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா பிளான் பண்றாரு. அந்த பிளானுடைய வெற்றியா இந்திய ராணுவமும் லஷ்கர் இ தொய்பா தளபதி சுட்டு கொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம காஷ்மீரை சேர்ந்த பயங்கரவாதிகள் 2 வீடுகளை வெடி வச்சு தகர்த்திருக்கு இந்தியா. இதை விட வேற என்ன வேணும்? இதை பார்த்த உடனே பாத்தீங்க அப்படின்னா அவங்க மறந்துட்டாங்க. பாகிஸ்தானியருக்கு சரியான ஒரு பயம் வந்துச்சு. இதுக்கப்புறம் இந்தியர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, இந்தியாவில இருந்து நம்மளுக்கு ஒரு பெரிய தாக்குதல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பயப்படவும் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்தியா பாகிஸ்தான் எல்லையான ஜம்மு காஷ்மீர்ல அண்ட் ராவல்பந்தி பஞ்சாப் எல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லயுமே ராணுவத்தினுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே குவிச்ச உடனே அவங்களுக்கு இருக்கிற ஒரு பயம் இன்னும் அதிகமாகுது. சோ பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிஃப் முனி என்ன பண்றாரு, அவங்க ஃபேமிலி எல்லாரையுமே கூட்டிட்டு எங்கேயாவது போய் சேஃப் கார்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அமெரிக்கா அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா இடத்துலயும் அவங்க ஃபேமிலியை கொண்டு போய் செட்டில் டவுன் பண்றாரு. ஆஷிஃப் மட்டும் இல்ல, இதுல முக்கியமான பல வீரர்களும் என்ன பண்றாங்க, அவங்களோட ஃபேமிலி எப்படியாவது பாகிஸ்தான்ல இருந்து கூட்டிட்டு போயிட்டு வேற இடங்கள்ல வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இந்தியா காமிக்க போற முகமும் வேற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் பார்த்ததே வேற, இனிமேதான் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி திரும்பி அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க எல்லாருமே. ராணுவ தளபதிகள்ல இருந்து நம்ம கிட்ட ஆயுதங்கள்ல இருந்து எல்லாமே வேற லெவல்ல ப்ரிப்பரேஷனோட இன்னமும் அவங்க செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இதனுடைய முடிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிமேதான் இருக்கு. அதுக்கு முடிவு என்னங்கிறது யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான். ஸோ என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். அண்ட் மோடி அவர்கள் இந்த அளவுக்கு பாகிஸ்தான் மேல எடுத்துட்டு இருக்கிற ஒரு ஆக்ஷன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ரொம்ப வரவேற்கிறோம். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம், தெரிஞ்சுக்கலாம். நிகழ்கால நிகழ்வுகள் எல்லாத்தையும் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.